இப்போ நம்ம பார்க்க போகிற டிஷ் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன். அது பார்த்தீங்கன்னா மெக்சிகன் டிஷ். மெக்சிகனில் பார்த்தீங்கன்னா மெக்சிகன் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து நல்லா ஸ்பைசியாக சாப்பிடுவாங்க. அது இதுவும் வந்து லைட்டாக ஸ்பைசியாக இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ பார்க்கலாம். 1 number tortillas, grated cheddar cheese 50 grams, 1 number of chopped onions, diced capsicum 50 grams, zucchini 50 grams, chopped parsley 50 grams, chili flakes 5 grams, crushed black peppers 5 grams, தேவையான அளவு salt. தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. அது எப்படி செய்யலாம்னு நம்ம சொல்லலாம். கொஞ்சமா பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சு அப்புறம் ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆலிவ் ஆயில் ஹீட் ஆன அப்புறமா சாப் ஆனியன்ஸ், பெல் பெப்பர்ஸ் லைக் yellow, green, red, கொஞ்சமா ஜுகுனி, பிளாக் ஆலிவ்ஸ் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா குக் ஆன அப்புறமா கொஞ்சமா கிரீம், சில்லி ஃபிளேக்ஸ் அண்ட் சீசனிங், சால்ட், பிளாக் பெப்பர் போட்டுக்கணும் மெக்சிகனுக்கு. அப்போ நல்லா ஸ்பைசியா இருக்கும். இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம். பேன் ஆன் பண்ணிக்கோங்க. பேன் ஹீட் ஆன அப்புறமா கொஞ்சமா ஆலிவ் ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். இல்லை பேன்ல வந்து சில இடத்துல வந்து ட்ரையா இருக்கும். நல்லா ஸ்ப்ரெட் ஆன ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் சாப் ஆனியன் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஆனியன் ரா ஃப்ளேவர் போயிட்ட வரை நல்லா சாட்டே பண்ணுங்க. அதில் ஆனியனில் பார்த்தீங்கன்னா பேசிக் லைட்டாக வாட்டர் இருக்கும். அந்த வாட்டர் இதில் நல்லா சாட்டே ஆகட்டும். முடிஞ்ச அப்புறமா கொஞ்சமாக பெல் பெப்பர்ஸ், அதே மாதிரி ட்ரை கலர் பெப்பர்ஸ் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ க்ரீன் போட்டிருக்கேன். கொஞ்சமாக எல்லோ கலர் அண்ட் ரெட் பெல் பெப்பர் நல்லா சாட்டே பண்ணுங்க. ஆக்சுவலாக பெல் பெப்பர் வந்து சாட்டே பண்ண அவசியம் இல்லை, அப்படியே சாப்பிடலாம். ஆனால் இருந்தாலும் அந்த லைட்டாக சாட்டே பண்ணால் அதோட ஃப்ளேவர் இன்னும் நல்லா இருக்கும். சாட்டே அப்புறமா கொஞ்சமாக ஜுகுனி. ஆனால் இது ஜுகுனி நல்லா சாட்டே ஆகணும். வெஜிடபிள் வந்து தெரியக்கூடாது. இப்போ நம்ம சவுத் இந்தியன் டிஷ் பார்த்தீங்கன்னா நிறைய வெஜிடபிள் யூஸ் பண்ணுவோம். லைக் முருங்கைக்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய்ன்ட்டு. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா இப்போ சாம்பாரில் வந்து முருங்கைக்காய் எவ்வளோ இம்பார்ட்டனோ அதே மாதிரி தான் கான்டினென்டல் டிஷ்லேயும் எல்லா பெல் பெப்பர்ஸும் ஜுகுனியானது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிஷ். ஆலிவ்ஸ் சாட்டே ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பிளாக் ஆலிவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ஆலிவ்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா சாட்டே ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் நல்லாவே போடலாம். ஏன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் மெக்சிகன் டிஷ்னாவே ஸ்பைசி தான். நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. சாட்டே பண்ணி முடிச்சாச்சு. கொஞ்சமாக சால்ட், பிஞ்ச் ஆஃப் சால்ட் அண்ட் லிட்டில் பிட் பார்ஸ்லி, அப்புறமா கொஞ்சமாக க்ரீம். க்ரீம் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதே போலனா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஜாயிண்ட் ஆகும். இந்த மாஸ்டர் பேன்ல ஸ்டிக் ஆகாமல் நல்லா இருக்கும். இப்போ டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி வாங்க பிளேட்டிங் பண்ணலாம். கொசுரா சீட் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே கிடைக்கும். இதுதான் அந்த கொசுரா சீட். இது வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாதிரியே தான் இருக்கும். சப்பாத்தியே தான் சொல்லலாம் நம்ம. இதை வந்து மெக்சிகன் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இப்போ எப்படி ஃபில் பண்ணுற பார்க்கலாம் வாங்க. ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மல் தான். கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ் வெஜிடபிள்னு சொல்லலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுவும் மெக்சிகன் டிஷ் ஏன்னா கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும். ஏன்னா இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம சவர் க்ரீம் தரப்போகிறோம். அப்போ வந்து நம்ம ஸ்பைசி வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸ்பைசி வேணாது உங்களுக்கு. இப்போ வந்து மேலே வந்து சீஸ் போடணும். இது கிரேட்டட் செடார் சீஸ். இது கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா ஏன்னா இது சீஸ் ஏன் போகிறோம்னா ரெண்டு பக்கம் நல்லா பைண்டிங் ஆகும். அது இது இப்போ வந்து கட் பண்ணும்போது இல்லை ரெண்டு ஷீட் தனித்தனியாக இருக்கிற மாதிரி தெரியும். பாஸ்லி பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இதை பார்க்க நம்ம ஊர் கொத்தமல்லி மாதிரி இருக்கும். ஆனால் ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க. ஈவனாக ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ கட் பண்ணலாம். நல்லா ஈவனாக சைஸில் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்க. ஏன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இது நம்ம ஈவன் ப்ளஸ் மாதிரி இந்த பிளேட்டிங் பார்க்கும்போது ஒவ்வொருமே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப பொறுமையாக எடுத்து வைக்கணும். ஒன்றும் எடுத்து வச்சிருவோம். இது பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஸ்பைசியாக தான் இருக்கும். இன்னும் கிறிஸ்பியாக பண்ணலாம். கிறிஸ்பியானாலும் கொஞ்சம் நேரம் வந்து அந்த பிரெட்டை வந்து அந்த சப்பாத்தியை வந்து தவால போட்டு பண்ணோம்னா மேலே இன்னும் ப்ரௌன் கலரில் வரும். நல்லாயிருக்கும். இப்போ 4 பீஸும் வச்சாச்சு. இந்த டிஷ் ரெடி ஆச்சு. இது அக்காமடேட்டிவ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூலியன்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ், ஜுகுனி, பெல் பெப்பர், அந்த மாதிரி ஒரு லைட்டாக ஒரு கார்னிஷ்க்கு டொமேட்டோ சல்சா நல்லா இருக்கும். இது வச்சு
அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம், கொஞ்சமாக ஒரு இதில் ஃப்ரெஷ் க்ரீம். ஏன்னா ஃப்ரெஷ் க்ரீம் ஏன்னா ரொம்ப காரமாக இருக்கும், லைட்டாக மைல் பண்ணுறது இந்த ஃப்ரெஷ் க்ரீம். இதை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வச்சுட்டு அக்காமடேட் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா பெல் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கோம், அதே ஜூலியன் பண்ணி வச்சிருக்கோம். சல்சா சொன்னேன், சவர் க்ரீம் இருக்குது. சல்சா பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. சல்சா வந்து சாப் டொமேட்டோ கெச்சப், டொமேட்டோ கெச்சப், சாப் ஆனியன்ஸ் அண்ட் கிரீன் சில்லி அண்ட் கொரியாண்டர், லிட்டில் பிட் லெமன் ஜூஸ், சால்ட் சீசனிங் பண்ணி இது வச்சு தான் இந்த டிஷ். இதோட சல்சா. இந்த டிஷ் ரொம்ப ஈஸியான டிஷ், சிம்பிளாகவும் செய்யலாம். இதை ட்ரை பண்ணிட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள்.